மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் குவைத்ல இருந்து பேசுறேன். குவைத்ல இப்ப பாத்தீங்கன்னா 2 குட் நியூஸோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஆல்ரெடி குவைத் ஏர்போர்ட் ஓபன் பண்ணி ஜெசிரா அண்ட் குவைத் ஏர்வேஸ் ரன் ஆயிட்டு இருந்தது. இப்போ வருகின்ற ஜூன் 1ஆம் தேதியில இருந்து டெர்மினல் 1 ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. சிவில் ஏவியேஷன்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ டெர்மினல் 1 ஓபன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஃபிளைட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ டிக்கெட்டோட விலையெல்லாம் குறையும். ஸோ இவ்வளோ நாளாக டிக்கெட் ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ படிப்படியாக குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஊருக்கு போறவங்க வரவங்க எல்லாருமே உங்களோட டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்து உங்களோட ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணி கரெக்டான டைம்ல டிக்கெட் புக் பண்ணி உங்களோட டிராவலை புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஈத் ஹாலிடேஸ், நம்ம இந்தியாவில் நம்ம பக்ரீத் பண்டிகை செலிப்ரேட் பண்றோம்னா ஒரு நாள் தான் கவர்மெண்ட் ஹாலிடே கொடுப்பாங்க. குவைத்ல பாத்தீங்கன்னா ஈத் ஹாலிடேஸா 5 days கொடுத்துருக்காங்க. அதாவது மே 26 இருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் ஈத் ஹாலிடேஸ் தான். ஸோ 5 நாள் லீவ் இருக்கு. ஸோ நீங்க லீவுக்கு எங்கெங்கெல்லாம் போறீங்க, எப்படி செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி குவைத்தை பத்தின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.